ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே எல்லார் வீட்டிலும் நான்வெஜ் செய்வாங்க, பட் சில வீட்டில் செய்ய மாட்டாங்க. பட் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷு. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். திருநெல்வேலி ஸ்டைலில் எப்படி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். எங்கள் அப்பா வந்து இப்போ தான் மீன் கட் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க அதையும் வந்து போட்டுட்டு அப்புறமா சமைக்கிற வீடியோ போடுறேன். இந்த மீனில் வந்து நிறையா அந்த செதில்லாம் வராதுல்லப்பா, கம்மியாக தான் இருக்கும் பாறை மீனில். இது மஞ்சப்பாறை, தேங்காய் பாறை இல்லை, இது மஞ்சப்பாறை. மஞ்சப்பாறை மீன் ஆக்சுவலாக இந்த மஞ்சப்பாறை ரொம்ப அதில் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு குழம்புக்கு. இப்படி தான் கட் பண்ணணும். செதில்லாம் கூட கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக க்ளீன் பண்ணி மண் சட்டியில் போட்டாச்சு. புளியை கரிச்சு வச்சாச்சு. பச்சை மிளகா கட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து கொடை மிளகா, இது இந்த பஜ்ஜி போடுவாங்கள்ல அந்த பச்சை மிளகா வாசத்துக்கு நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. அதனால ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். அப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா தக்காளி. மாங்காய் போட்டால் ஒரு தக்காளி போதும், இல்லைன்னா 2 தக்காளி வேணும். மாங்காய் ஆட் பண்ணல உங்ககிட்ட இல்லைன்னா 2 தக்காளி வேணும். இதுதான் மீன் குழம்புக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் அரைக்கிற பொடி. இந்த பொடி எப்படி அரைப்பாங்கன்னு நான் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, மீனில் வந்து புளியை கரைச்சி ஊற்றணும். ஸோ இப்போ மசாலா ஆட் பண்ணணும். 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். எங்கள் ஸ்பூனுக்கு 3, 4, 5 ஸ்பூன் மசாலா. இந்த மசாலாவை தாண்டி இதில் வேறு எந்த மசாலாவுமே நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம். அப்புறம் மாங்காய், அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கையாலே பிசையணும், ஓகேவா? அப்புறம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக வந்து சின்ன வெங்காயமும் தேங்காவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, கருவேப்பிலை, இது 3 போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையாலேயே வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா அந்த எல்லாமே வந்து இந்த மீனில் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி வேணாலும் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு நல்லா புளிப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. எந்த அளவுக்கு அந்த மீன், அதுக்காக ரொம்ப புளிப்பாகவும் போயிட வேண்டாம். ஒரு ஆனால் புளிப்பு இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து உப்பும் நாங்கள் இதில் போட்டுருவோம். நாங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக எல்லாமே ஒரே இதில் போட்டு பிசைஞ்சு உப்பும் அதுலேயே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. நான் நிறைய வாட்டி எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். பட் எனக்கு எங்கள் அம்மா வைக்கிற கைப்பக்குவம் வந்ததே இல்லை. ஒரு நாள் கூட என் ஹஸ்பண்ட் எப்போவுமே சொல்லுவான், மாமா இது வந்து இல்லை, எனக்கு வந்து உங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இல்லை, ஏதோ மாதிரி. ஒரு வாட்டிலாம் என்ன ஆச்சுன்னா, எங்கள் மாமனாரை சாப்பிட்டுட்டு என்ன பழைய குழம்பு மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. பட் வந்து எங்கள் அம்மா வைக்கிறது சூப்பராக இருக்கும். உப்பும் இதில் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் எவ்வளோ சால்ட்டு போடணுமோ அந்த அளவுக்கு சால்ட் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இப்போ வந்து குழம்பை வந்து நாங்கள் இதில் தாளிக்க மாட்டோம், ஓகேவா? நாங்கள் வந்து குழம்பு தாளிக்க மாட்டோம். மீன் குழம்பு தாளிப்பாங்க சில பேர், அது நல்லா இருக்காது. கருவாட்டு குழம்பு தாளிக்கலாம், பட் மீன் குழம்பு தாளிக்கக்கூடாது, நல்லா இருக்காது. நாங்கள் இதை அப்படியே தூக்கி அடுப்பில் தான் வைக்க போகிறோம். அவ்வளோதான், அடுப்பில் வச்சாச்சு. இது வந்து ஒரு கொதி தான். ஒரு கொதி நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா சிம்ல வச்ச வேண்டியதான். கேஸ் வந்து ஸ்லோ பண்ணிடணும். இப்போ ஒரு கொதி இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து ஸ்லோ பண்ணிடுவோம். நல்லா கொதிச்சிருச்சு, தெரியுதா? ஒரு கொதி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நல்லா பறிச்சிடலாம். நல்லா காஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியுதா? நல்லா குழம்பு காஞ்சி அந்த எண்ணெய்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு, பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து குழம்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போது ஆக்சுவலாக குளிச்சுட்டு வந்து தான் நான் சாப்பிட போகிறேன்.
போயிட்டு ஒரு புளியில் போட்டு வந்து சாப்பிட்டா தான் மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருப்போங்க. ஓகே, சாப்பிடுங்க. மீன் குழம்பு பிடிக்குமா அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கிறவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க. நல்லா இருக்கும் எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு. ஸோ புளியில் போட்டு வந்தாச்சு, இப்போ சாப்பிடலாம் வாங்க. ஆக்சுவலாக செம்மையாக இருக்குங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல, வாசம். திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இப்போ திருப்தியாக தூங்க போகிறேன். நித்து ஃபஸ்ட்டாலாம் படுத்தாச்சு. இப்போ நான் வந்து படுத்து தூங்க போகிறோம் நாங்கள் 2 பேரும். அவ்வளோதான். பாய்.